எமது மக்களுக்காக எதிர்வரும் 2020களில் உலகின் சிறந்த நாடாக இலங்கையை மிளிரச் செய்வதற்கு நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 1948ත් 2016 අද දවසත් මේ සියල්ල ගත් විට නිදහස පිළිබඳව කතා කරන විට ආර්ථික වශයෙන් දේශපාලන වශයෙන් සමාජීය වශයෙන් සංස්කෘතික වශයෙන් අපේ රට වගේම මුළු ලෝකය පුළුල් වෙනස් වීම සහ පරිවර්තනයන් ராசியකට වාජනය වී තිබෙනවා. இலங்கையின் 68வது சுதந்திர தின நிகழ்வுகள் கொழும்பு காலிமுகத்திடலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் சிறப்புரையாற்றிய ஜனாதிபதி மைத்திரி மேற்குறித்தவாறு தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் சிறப்புரையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 21 වන සතවර්ෂයේ මේ මුල් අවස්ථාව ගත් විට අද උපදින දරුවන් 2016 දී අප දකින්නේ තාක්ෂණික දරුවන් විදිහටයි. எமது நாட்டில் ஜாதி மத பேதமின்றி போராடி பெற்ற சுதந்திரத்தின் பின்னர் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் இருந்திருந்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்காது, பயங்கரவாதமும் உருவாகியிருக்காது. நாம் சுதந்திரம் பெற்ற 1948ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை நோக்கினால் அன்று முதல் இன்று வரை அரசியல் பொருளாதார ரீதியில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அன்றைய காலப்பகுதியில் மக்கள் எதிர்பார்த்த சுதந்திரமும் இன்று எதிர்பார்க்கும் சுதந்திரமும் பாரிய மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. 1950களில் பிறந்த குழந்தையை ஒரு கலாசார குழந்தையாகவே நான் பார்க்கிறேன். இன்று பிறந்த குழந்தைகளை தொழில்நுட்ப குழந்தையாக நான் பார்க்கிறேன். இரு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து நாம் முன்னேற்ற வேண்டும். 400 ஆண்டுகளாக வெளிநாட்டு ஆட்சியாளர்களால் எமது கலாசாரத்தை, பொருளாதாரத்தை பண்டைய மன்னர்கள் நிர்மாணித்த பலவற்றை நாம் இழந்தோம். உயிர் தியாகத்தோடு போராடி சுதந்திரம் பெற்றோம். யாதி மத பேத காரணமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். மொழி மத கலாசார பிரச்சனைகளை ஆட்சியாளர்கள் சரியாக புரிந்து செயற்பட்டிருக்க வேண்டும். சுதந்திரம் என்ற சொல்லின் சரியான அர்த்தத்தை புரிந்து செயற்படுவது மிக மிக முக்கியம். சுதந்திரம் எனும் சொல்லுக்கு பல அர்த்தத்தை முன்வைக்க பலர் முயற்சிக்கிறார்கள். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். எமது மக்களை நாம் சரியான வழியில் இட்டுச் செல்ல வேண்டும். யுத்தத்தின் பின்னரான காலகட்டத்தை சரியாக வழிநடத்தாமையால் தான் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தால் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் புதிதாக பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்த பிரச்சனைகளை 2015ற்கு பின்னர் தீர்க்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. எமக்கு பின் சுதந்திரம் பெற்ற பல நாடுகள் பல்வேறு வகையில் முன்னேறியுள்ளார்கள். ஆகவே நாம் எமது அரசியல், கலாசாரம், பொருளாதாரம் அனைத்திலும் அவற்றுக்கு நிகராக முன்னேற வேண்டிய தேவை உள்ளது. இதன்போது நாட்டு மக்கள், முப்படையினர் மற்றும் இறைமை என்பவற்றுக்கு பங்கம் ஏற்படாதவாறு நாம் சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என்றும் கூறிக்கொள்கிறேன். கடந்த ஒரு வருட காலத்தில் ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டோம். நாடாளுமன்றத்தை மேலும் பலப்படுத்தியுள்ளோம். லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாமல் செய்ய சகல ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகிறோம். ஊடகத்துறைக்கும் என்றுமில்லாத சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி பாதுகாக்க வேண்டும். மேலும் போஷாக்கு நிறைந்த சந்ததியை நாம் இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். உணவு உற்பத்தி, கைத்தொழில் துறையிலே நாங்கள் நிரந்தரமான முன்னேற்றத்தை காண்போம். எமது நாடு ஒரு தீவாக இருக்கும் நிலையில் எமது கடல் வளத்தை சரியாக முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய சுதந்திர தினத்தில் நமது நாட்டில் இருக்கக்கூடிய எமது மக்களை, எமது தேசத்து வீரர்களை நாம் என்றும் நினைவு கூற வேண்டும். எமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த எமது தேச பிதாக்களை நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைய பயணம் உண்மையில் எங்களுக்கு நல்லதொரு நாளை பெற்றுத்தரும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்படாமல் ஒன்றுபட்டு சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்துடன் நாம் செயற்படுவோம். சுதந்திரம், ஜனநாயகமூடாக மக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துவோம். ஆகவே உயிர் தியாகத்தோடு செயற்பட்ட அனைவருக்கும், இனிமேல் செயற்பட இருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி நாம் எமது அழகிய தாய்நாட்டை ஒன்றாக கட்டிக்காப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். අභිමානවත් උතුම් ශ්‍රේෂ්ඨ දේශයක් ගොඩනැගීම සඳහා අප සියල්ලම ජීවිත පරිත්‍යාගයෙන් කැප කරමු කියන ආයාචනය කරනවා. ස්තුතියි ඔබ සියලු දෙනාටම තෙරුවන් සරණයි.